நம்ம இன்றைக்கி என்ன பார்க்கலான்னா காலிஃப்ளவர் மஞ்சூரியன் எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா? தேவையான அளவு காலிஃப்ளவர் நம்ம எடுத்துக்கிறலாம். இப்போ இந்த காலிஃப்ளவரை நம்ம 2 நிமிஷம் சுடுதண்ணில் போட்டு எடுத்துக்கிறலாம். அப்படி இல்லைன்னா நம்ம டைரெக்டாக கூட நம்ம இதை எடுத்துக்கிறலாம். 2 ஸ்பூனு சோள மாவு, 2 ஸ்பூனு மைதா, 1 ஸ்பூனு மிளகாய் பொடி, உப்பு சுவைக்கேற்ப, சிறிதளவு மஞ்சள் பொடி, 1 ஸ்பூனு ஆயில் விட்டுக்கோங்க. இப்போ காலிஃப்ளவரை டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறலாம். கருவேப்பிலை கொஞ்சம். இப்போ இந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும். இப்போ இந்த வெங்காயத்தில் உங்களுக்கு இப்போ அதிகமாக உரப்பு தேவைப்படுச்சுன்னா மிளகு பொடி நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கிறலாம். இப்போ நம்ம டமாட்டா சாஸ் ஊற்றிக்கிறலாம். நீங்கள் எவ்வளோ காலிஃப்ளவர் எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தக்கன நம்ம சாஸ் யூஸ் பண்ணிக்கிறலாம். இதில் இப்போ 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ சோள மாவு 1.5 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ சாஸ் இப்போ கொதிக்க ஆரம்பித்த உடனேமும் நம்ம கரைச்சி வச்ச சோள மாவு இதை ஊற்றிக்கிறலாம். இப்போ சோள மாவு கரைச்சி ஊற்றுற உடனேமும் சாஸோடு சேர்த்து இது கொஞ்சம் நல்லா கட்டி ஆகும். அதோடு நம்ம சேர்த்துக்கிறலாம். ஃப்ரை பண்ண காலிஃப்ளவர் சேர்த்துக்கிறலாம். காலிஃப்ளவர் மஞ்சூரியன் இப்போ ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் எல்லா சாப்பாட்டுக்கும் இதை சாப்பிட்டுக்கிறலாம். சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டு பண்ணி சொல்லுங்கள். காலிஃப்ளவர் மஞ்சூரியன் ரெடி. சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.